ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய தேங்காய் பணியாரம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். தேவையான பொருட்கள்: ஊற வச்ச பச்சரிசி 1 கப்பு, அரை கப்பு தேங்காய், ஏலக்காய், பேக்கிங் சோடா, உப்பு, எண்ணெய் இல்லைன்னா நெய். ஊற வச்ச பச்சரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்காங்க. நான் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதாவது ஆப்ப சோடா. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் பூ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பணியாரம் செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸு செய்யணுன்னா இதை ஒரு 1/4 மணி நேரத்தில் தயார் பண்ணிடலாம். நம்ம அரிசிலாம் பச்சரிசிலாம் ஒரு அரை மணி நேரத்திலேயே ஊறிடும். உடனே செஞ்சிடலாம் இந்த பணியாரத்தை. பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து குழியில் முக்கால் கரண்டி மாவு ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. வெந்ததும் திருப்பி போட்டு எடுங்க. சிவந்து எடுத்ததும் அவ்வளோதான், தேங்காய் பணியாரம் சுவையான முறையில் தயாராகிடும். இது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு செய்யணுன்னா இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம். இதே மெத்தடில் வெங்காயம், மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஏதாச்சும் கேரட்டு காய்கறிகள் துருவி இது கூடவே மிக்ஸ் பண்ணி நம்ம கார பணியாரமாக இந்த மாவுலேயே செஞ்சிடலாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.